ரகசிய ஒற்ற நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான நேரத்தில் சீமானிடம் ஏர்போர்ட் மூர்த்தி வைத்த மிக முக்கிய கோரிக்கை சற்றும் யோசிக்காமல் நிராகரித்த சீமான். அடுத்தடுத்து நடக்கும் அதிரடி சம்பவங்கள் இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறாங்க. வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்திலேயே ரொம்ப முக்கியமா தேவேந்திர குல வேளாளர் மற்றும் பறையர் சமூக மக்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரே பொதுத்தள அரசியல் கட்சி அப்படிங்கிற பேரை நாம் தமிழர் கட்சி சமீப காலமாகவே பெற்றுட்டு வராங்க. ரொம்ப முக்கியமா பொது தொகுதிகள்ல ஆதித்தமிழர்களை நிப்பாட்டுறது, கட்சியின் பொறுப்பாளர்கள்ல மிக அதிக அளவு ஆதித்தமிழர்கள் மற்றும் தேவேந்திர குல வேளாளர்கள் போன்றவர்களை நிறுத்துவது அப்படின்ட்டு சீமான் அவர்கள் பல முக்கிய அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருவது அப்படிங்கிறது அந்த சமூக மக்களிடையே நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் ஓபன் பண்ணியிருக்குன்னு சொல்லணும். அதை தாண்டி இந்த சமூகங்களின் இடஒதுக்கீடு குறித்த விடயத்துல சீமான் அவர்கள் மட்டும்தான் ஒரு பொதுத்தள தலைவராக தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. ஏன்னா இந்த இடஒதுக்கீடு விவகாரம் தான் அவர்களுடைய வாழ்வாதாரத்தோடு பொருந்தி போகக்கூடிய விடயம். அதை தாண்டி தேவேந்திர குல வேளாளர் சமூகம் பட்டியல்ல இருந்து வெளியேறணும் அப்படிங்கிற கோரிக்கையை பல ஆண்டுகளாக முன்வைத்துட்டு இருக்காங்க. அதை உறுதியாக பேசக்கூடிய ஒரு பொதுத்தள தலைவராகவும் சீமான் அவர்கள் தான் இருக்கிறாரு. இது குறித்தான ஒரு பொதுக்கூட்டத்தை வரக்கூடிய ஆகஸ்ட் 2ஆம் தேதி தேனிலையும் நடத்த இருக்கிறார். பறையர் சமூக மக்களுக்கான பஞ்சமி நில மீட்பு விவகாரத்தையும் சீமான் அவர்கள் தான் பேசி அதற்கான ஒரு மாபெரும் பேரணியையும் நடத்தியிருந்தாரு. இப்படி நாம் தமிழர் கட்சியின் இரண்டு சமூகத்தின் மேன்மைக்காக செய்யக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது சொல்லி மாளாது அந்த அளவுக்கு அடிக்கிட்டே போகலாம். இந்த சூழல்ல தான் நேற்றைய தினம் சீமான் அவர்கள் காட்டுமன்னார் கோயிலில் நடந்த மாபெரும் பொதுக்கூட்டத்துல ஒரு பேரறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. அதாவது ஜூலை 7ஆம் தேதி தாத்தா திவான் பகதூர் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய பிறந்த நாளை இனி வரக்கூடிய நாட்கள்ல ஆதித்தமிழர் எழுச்சி நாள் தான் நம்ம கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை செய்திருந்தாரு. ஆனா இதன் பின்னணியில ஐயா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தான் இந்த நாளை பறையரின எழுச்சி நாள் என்று தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழர் கட்சி பேரறிவிப்பு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை சீமானிடம் முன் வைத்திருக்கிறாரு. ஆனா தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய நாம் ஒரு சமூகத்தின் எழுச்சி அப்படிங்கிற மாதிரி அதை சுருக்கிட வேண்டாம். இது ஆதித்தமிழர்களின் எழுச்சி நாளாக நம்ம முன்னெடுக்கலாம். அது ஒட்டுமொத்த ஆதித்தமிழர்களுக்கான ஒரு எழுச்சியின் அடையாளமாக நம்ம தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களை முன்னிறுத்த உதவும் அப்படிங்கிற ஒரு எதிர்வாதத்தை ஏர்போர்ட் மூர்த்தியிடம் வைத்திருக்கிறாரு. ஆனா இந்த விவகாரத்துல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நிச்சயமாக பறையரின எழுச்சி நாள் தான் நம்ம இதை அழைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தோடு இருந்திருக்கிறார். இருந்தாலும் சீமான் அவர்கள் நேற்றைய தினம் இதை ஆதித்தமிழர் எழுச்சி நாள் அப்படின்ட்டு அறிவிச்சிட்டாரு. சோ இந்த சூழல்ல வரக்கூடிய ஜூலை 7ஆம் தேதி பறையரின எழுச்சி நாளுங்கிற பெயரிலேயே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை தொடங்க இருக்கிறாரு. அந்த இயக்கத்தை சீமான் அவர்களே தொடங்கி வைப்பதாகவும் ஒரு அறிவிப்பை இன்றைய தினம் வெளியிட்டிருக்காரு. எது எப்படியோ தமிழ் தேசிய அரசியல்ல பறையரா ஆதித்தமிழரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அரசியலை அணுகினா மட்டும்தான் ஒரு மாபெரும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறத நிச்சயமாகவே ஏர்போர்ட் மூர்த்தி மற்றும் சீமான் இருவருமே உணர்ந்திருக்காங்க. அதன் காரணமாக தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் இணைந்து பணியாற்றுவதற்கான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அதற்கான ஒரு தொடக்க புள்ளியாகவே இந்த பறையரின எழுச்சி நாளுக்கான கையெழுத்து இயக்கத்தை சீமான் அவர்கள் தொடங்கி வைக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. நன்றி, வணக்கம்.